Good morning students. 8th standard social science lesson 3 page number 31 Mobla rebellion அதாவது மொப்லா புரட்சி 1921ல இந்த முஸ்லீம் மொப்லா பெசன்ஸ் ஆஃப் மலபார் அதாவது மலபாரில் உள்ள முஸ்லீம் பெசன்ஸ் தான் யார் இந்த மொப்லாங்கிறவங்க வாஸ் சப்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பை த ஹிந்து ஜமீன்தாஸ் வந்து அவங்கள ரொம்ப அடக்கி ஆண்டார்கள் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சரியா. திஸ் வாஸ் த மெயின் காஸ் ஆஃப் திஸ் ரிவோல்ட். இதுதான் காரணம் அவங்க புரட்சி பண்ணுறது. இந்த மொப்லா பெசன்ஸ் காட் மொமெண்டம் ஃப்ரம் த மலபார் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ். அதாவது மலபார் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸில் மலபார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கூட்டம் கூடி பெசன்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஹெல்ட் இன் ஏப்ரல் 1920. திஸ் கான்ஃபரன்ஸ் சப்போர்ட்டட் த டெனன்ஸ் காஸ். அதாவது டெனன்ஸ்னால் அங்கே இருந்த விவசாயிகள் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமாண்டட் லெஜிஸ்லேஷன்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஸ். அவங்களுடைய லேண்ட்லார்டுக்கும் அந்த டெனனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு சட்டத்தை இயற்றினார்கள். இன் ஆகஸ்ட் 1921 த மொப்லா டெனன்ஸ் ரிபல்ட் அகேன்ஸ்ட் த அப்ரசிவ் ஜமீன்தாஸ். அதை எதிர்த்த ஜமீன்தார்களுக்கு எதிராக மொப்லா டெனன்ஸ் வந்து புரட்சி செய்தார்கள். இன் த இனிஷியல் பேஸ் ஆஃப் த ரெபலியன் த மொப்லா பெசன்ஸ் அட்டாக்ட் த போலீஸ் ஸ்டேஷன்ஸ். அதனால் மொப்லா பெசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன், பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஹவுசஸ் ஆஃப் அப்ரசிவ் லேண்ட்லார்ட்ஸ் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களாம் அண்ட் மணி லெண்டர்ஸ் கடன் கொடுத்தவங்களையும் எதிர்த்து தாக்கியிருக்கிறாங்க அந்த மொப்லா ரிபலியன்ஸ். பை டிசம்பர் 1921 the government ruthlessly suppressed the மொப்லா ரிபலியன். டிசம்பர் 1921 இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மொப்லா ரிபலியனை அடக்கிருச்சு. அக்கார்டிங் டு அன் அஃபீஷியல் எஸ்டிமேட் as a result of government intervention 2337 மொப்லா ரிபல்ஸ் were killed. இத்தனை பேரை கொண்டுட்டாங்க. 1650 பீப்புள் வந்து wounded காயத்தை ஏற்படுத்தினார்கள். அண்ட் மோர் தேன் 45,000 captured as prisoners. இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகா. இன் 1928 the peasants of பர்தோலி started their agitation. அதாவது பர்தோலியில் உள்ள பெசன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அஜிடேஷன்னா புரட்சி, அதுவும் புரட்சி தான், அஜிடேஷனாலும் புரட்சி பண்ணியிருக்காங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். இன் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ரொப்போசல் டு இன்க்ரீஸ் லேண்ட் ரெவன்யூ பை த 30%. அந்த லேண்ட் ரெவன்யூ நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எதிர்த்து புரட்சி பண்ணியிருக்காங்க. இந்த பெசன்ஸ் ரெஃப்யூஸ் டு பே டேக்ஸ் அட் த என்ஹான்ஸ்டு ரேட் அண்ட் ஸ்டார்டட் நோ டேக்ஸ் கேம்பெயின். அதாவது டேக்ஸ் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 12th February 1928 மெனி உமன் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் கேம்பெயின். இந்த புரட்சியில் நிறைய பெண்கள் கலந்து கொண்டார்கள். இன் 1930 த பெசன்ஸ் ஆஃப் பர்தோலி ரோஸ் டு எ மேன் ரெஃப்யூஸ் டு பே டேக்ஸஸ். அதாவது அங்கே பர்தோலியில் உள்ள நிறைய பெசன்ஸ் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஃபேஸ் த ஆக்ஷன் சேல்ஸ் அண்ட் த எவென்ச்சுவல் லாஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தேர் லேண்ட்ஸ். அதனால் அவங்க நிலத்தை இழந்தார்கள். பட் ரெஃப்யூஸ் டு சப்மிட் டு த கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. However, all their lands were returned to them when the Congress came to power in 1937. காங்கிரஸ் வந்து பவருக்கு வந்தது. சரியா. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் சிஸ்டம் வாஸ் கால்டு பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜாகிர்தாரி, மகுல் குசாரி, மால் குசாரி அண்ட் பிஸ்விதாரி எக்ஸெட்ரா. ஜமீன்தாரி. அண்டர் விச் கவர்னர் ஜெனரல் did the permanent settlement implemented in Bengal? Lord Hastings. What was the Mahal in the Mahalwari system? Village. In which region was the Mahalwari system imposed? Punjab. Who among the following governors introduced Mahalwari system? Lord William Bentinck. In which region was the Rayatwari system not introduced by the British? Bengal. The Indigo revolt was led by whom? Digambar Biswas and Bishnu Biswas. The Bardoli Satyagraha was led by whom? Sardar Vallabhai Patel. Fill in the blanks. Dash is the modified version of the Jamindari system, permanent settlement. The Mahalwari system was a brainchild of
Holt Mokensi. Indigo revolt took place in Bengal. Mobla rebellion was held in Malabar in Kerala. The Chambaran Agrarian Act was passed in 1918. Match of following: permanent settlement Bengal, Magalwari settlement Northwest Province, Raitwari system Madras, Nil Durban, misery of the indigo cultivators, Sandal rebellion, first peasant revolt. State true or false? Warren Hastings introduced quinquennial land settlement. True. Raitwari system was introduced by Thomas Munro. True. Bhavna revolt originated in the Yusuf Shahi Barghana in Gujarat. False. The Punjab Land Alienation Act was passed in 1918. False. இந்த ரோம லெட்டர் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த ரோம லெட்டர் வந்து we will see later. Sixth Roman letter. Answer the following in one or two sentences. List out any two salient features of the permanent settlement. Roman letter 6. Question number 1. List out any two salient features of the permanent settlement. Page number 26. Page number 26, right side, first point and second point. Question number 1 kuria answer. Question number 2. Question number 2. What were the salient features of the Raitwari system? Page number 27. Page number 27. Salient features of the Raitwari system. First point, second point. Question number 3. Bring out the effects of Magalwari settlement. Page number 28. Effects of Magalwari settlement. First point and second point. Question number 4. What was the cause of Indigo revolt in 1859 to 60? Page number 29. Left side, Indigo revolt. First line lerundu fifth line முடிய to the farmers. What was the contribution of Mahatma Gandhi on Champaran Satyagraha? Fifth question kuria answer. Page number 31. Left side, first para, the government appointed, அதிலிருந்து May 1918 அது வரைக்கும். Sixth question. Mention the role of Vallabhbhai Patel in Bardoli Satyagraha. Page number 31. Right side, Bardoli Satyagraha அதில் first line லிருந்து fifth line முடிய by 30%. அடுத்தது Roman letter 7. Answer the following in detail. Discuss the merits and demerits of the permanent settlement. Page number 27. Merits and demerits la merits உள்ள 5 பாயிண்ட்ஸும் அப்புறம் டிமெரிட்ஸில் உள்ள 5 பாயிண்ட்ஸும் டீட்டெயில் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ்? பேஜ் நம்பர் 28. அதில் லெஃப்ட் சைட் impact of the British land revenue system on the cultivators. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு இங்கே தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் த மொப்லா ரிபெலியன். மொப்லா ரிபெலியன் பேஜ் நம்பர் 31.
31ல் ரைட் சைடு மொப்லா ரிபலியனில் செகண்ட் பேரா ஃபுல்லாக இந்த மொப்லா பேசன்ஸ் அதிலேருந்து ஆஸ் பிரிசனர்ஸ் அது முடிய. ஜாகிரஃபி லெசன் 1 ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ராக்ஸ்னா பாறைகள் மற்றும் மண். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் ராக்ஸ், தேர் டைப்ஸ் அண்ட் யூசஸ். அதாவது ராக்ஸ் எப்படி உருவாச்சு, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன. டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன். அதே போல் மண் எப்படி உருவானது, அதனுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன். அந்த சாயிலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். ஹேவ் யூ எவர் நோட்டீஸ்டு எனி மவுண்டன்ஸ் ஆஃப் ராக்ஸ் நியர்பை யுவர் லொக்கேஷன் ஆர் டியூரிங் யுவர் ட்ராவல். அதாவது உங்கள் வீட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் அல்லது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ராக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் பீன் டு எனி ஹில் ஸ்டேஷன் டூரிங் யுவர் வெக்கேஷன். அதாவது நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்களா லீவில்? டூ யூ நோ ஹவு தே ஒரிஜினேட்டட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். அந்த ஹில் ஸ்டேஷன் எப்படி உருவாகிருக்குன்னு, பூமியில் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ வாட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆர் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். டெம்பிள்ஸ் கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? ரோடு போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? ஃப்ளைஓவர்ஸ்னால் என்ன, பெரிய பெரிய மேலே பெரிய பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எக்ஸட்ரா. இன் திஸ் லெசன் வி வில் லேர்ன் அபவுட் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். இந்த லெசனில் நம்ம ராக்ஸ் அண்ட் சாயில்ஸை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். இன் லோயர் கிளாஸஸ் we have studied about 4 realms of the earth. அதாவது சின்ன கிளாஸில் பூமியோட 4 விதமான அடுக்குகளை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. நேம்லி இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. லித்தோஸ்பியர் இஸ் த அப்பர் மோஸ்ட். லித்தோஸ்பியர் தான் மேலே உயரமாக இருக்கிறது. அண்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் த எர்த். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட் ராக்ஸ் அண்ட் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். அது சாலிட் ராக்ஸாக இருக்கும், அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ் கலந்ததாக இருக்கும். இந்த லிட்ரல் மீனிங் ஆஃப் லித்தோஸ்பியர் இஸ், அதாவது அந்த லித்தோஸ்பியருக்கு மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்பியர் ஆஃப் ராக் அப்படிங்கிறது அதுக்குரிய அர்த்தம். பெட்ராலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி. பெட்ராலஜினா என்ன? ஜியாலஜியில் ஒரு பிரிவு. விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். அப்படின்னா ராக்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பெட்ராலஜி. பெட்ராலஜி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. பெட்ரஸ் அப்படிங்கிற கிரேக்க மொழியிலேருந்து வந்தது. ரெஃபர்ஸ் டு ராக், அதுக்கு என்ன அர்த்தம்? ராக். அண்ட் லோகோஸ்னு அர்த்தம். ரெஃபர் டு ஸ்டடி. ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பேஸ் ஆஃப் த ஹவுஸ் மேட் அப் ஆஃப். அதாவது வீடுகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். சிமெண்ட்டு, கல் இதெல்லாம் வச்சு நம்ம கட்டுறோம்னு தெரியும். நெக்ஸ்ட், ராக்ஸ் பாறைகள். த ராக்ஸ் ஆர் த சாலிட் மினரல் மெட்டீரியல் ஃபார்மிங் எ பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதாவது பூமிக்கு மேலே உள்ள சாலிட் மினரல் மெட்டீரியல் தான் என்னது? பாறைகள். அண்ட் அதர் சிமிலர் பிளானட்ஸ். இன்னும் மற்ற பிளானட்ஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த எர்த்ஸ் க்ரஸ்ட், அதாவது லித்தோஸ்பியர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக பாறையால் ஆனது. எ ராக் இஸ் அன் அக்ரகேட் ஆஃப் 1 or more மினரல்ஸ். ராக்ஸில் நிறைய ஒன்று அல்லது இன்னும் நிறைய விதமான மினரல்ஸ் கலந்து இருக்கும். ராக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் சாலிட் ஸ்டேட். அதாவது அது இயற்கையாகவே உருவானது. இயற்கை வளங்கள் அதில் நிறைய அதிகமாக இருக்குது. இட் மே பி ஹார்ட் அண்ட் சாஃப்ட் இன் நேச்சர். அது ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதாவது ஈஸியாக உடைக்கிறது மாதிரியும் இருக்கும், உடைக்க முடியாத பாறைகளும் உண்டு. அண்ட் எஸ்டிமேஷன் ரிவீல்ஸ் தட் there are 2000 different types of minerals அதில் இருக்குது. found on the earth surface, out of which only 8 basic minerals commonly found all over the earth. அதாவது உலகம் பூராமே, பூமி பூராமே நம்ம 8 பேசிக் மினரல் பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் நிறைய மினரல்ஸ் 2000 மினரல்ஸ் அதில் இருக்கான். மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் which exist in nature.
இதெல்லாம் வந்து இயற்கையிலுமே உருவாகிறது. தே மே அக்யூர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் கம்பவுண்ட்ஸ். அதில் நிறைய கூறுகளை உள்ளடக்கி உள்ளது. சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.